சுவாமி ஐயப்பனின் வீரகாவியம் தர்மத்தின் ஒலி விரிவாக்கப்பட்ட கதை. அத்தியாயம் 1. தெய்வீக பிறப்பின் இரகசியம். ஊழிக்காலத்தின் முடிவில் அதர்மத்தின் இருள் பூவுலகை ஆட்கொண்டபோது தர்மத்தைக் காக்க மகாசக்திகள் ஒன்றிணைந்தன. கைலையில் சிவபெருமானுக்கும் பார்க்கடலில் மகாவிஷ்ணுவின் மோகினி வடிவத்திற்கும் மைந்தனாக ஒரு தீர்க்கமான அவதாரம் மலர்ந்தது. அதுவே ஹரிஹர சுதனாகிய மணிகண்டன். காட்சி 1. தொலைவில் உள்ள பனிபடர்ந்த மலைச்சிகரத்தின் மீது வானத்திலிருந்து ஒரு பொன்னிற ஒளிக்கற்றை பாய்ந்தது. அந்த ஒளிக்கற்றை பூமியில் மோதிய இடத்தில் பிரபஞ்சமே அதிரும் ஒரு சக்தி வெடிப்பு நிகழ்ந்தது. அது வெறுமனே பிறப்பல்ல, அசுர சக்திகளை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட வந்த ஒரு தெய்வ சங்கற்பத்தின் தொடக்கம். அத்தியாயம் 2. மணிகண்டன் தர்மத்தின் காவலன். அந்த தெய்வீக குழந்தை பந்தல நாட்டு அரச குலத்தால் எடுத்து வளர்க்கப்பட்டு மணிகண்டன் என்ற பெயருடன் வீரத்திலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கியது. அவர் தனது தெய்வீக நோக்கத்தை உணர்ந்து உலகை காக்க தயாரானார். காட்சி 2. மணிகண்டன் தனது உண்மையான வடிவத்தை வெளிப்படுத்தினார். புலியின் கம்பீரமான முகத்துடன் வில்லும் அம்புமேந்தி பக்தர்களை காக்கும் கோலத்தில் தோன்றினார். அவரது திருமேனியை சுற்றி பொன்னிற ஒளிவட்டம் சூழ்ந்திருந்தது. அவர் ஒரு கோவிலின் கருவறைக்கு முன்பாக வீரம் பொங்க நின்றார். காட்சி 3. அவர் அரியணையில் வீற்றிருக்கும் காட்சி அவரின் ஆளுகையை காட்டியது. அவர் அமைதியானாலும் அவரது விழிகளில் ஒரு அனல் தெரிந்தது. அவர் நீதிக்கும் தர்மத்துக்கும் தலைவனாக இருந்தார். உலகிலுள்ள ஞானிகள், துறவிகள் மற்றும் பக்தர்கள் அனைவரும் அவர் காட்டிய பாதையையே பின்பற்றினர். அவர் புத்தர் போன்ற ஞானிகள் உட்பட அனைத்து பக்தர்களும் அவரை சூழ்ந்து வணங்கினர். சுவாமியே சரணம் ஐயப்பா என்ற கோஷம் பிரபஞ்சம் முழுவதும் எதிரொலித்தது. ஐயப்பன் தனது பக்தர்களுக்கு ஞானத்தை அருளி அமைதியான வாழ்விற்கான பாதையை உபதேசித்தார். அத்தியாயம் 4. அசுர சாம்ராஜ்யத்தின் சவால். மணிகண்டனின் ஆளுகை நீதியால் நிரம்பியிருந்தாலும் உலகை ஆள விரும்பிய கருப்பு சக்திகள் மீண்டும் தலை தூக்கின. கொடூரமான முகமும் கொம்புகளும்